சந்திர ப்ரோ, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஆக்சுவலி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஃபண்டை வந்து இன்னொருத்தர் ஹேண்டில் பண்ணுறது தான் ஆக்சுவலி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சேம் இதே மாதிரி தான் ஒரு ட்ரேடர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க உங்களோட அமௌண்ட்டை வாங்கி அவங்க ட்ரேட் பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை உங்ககிட்ட கொடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். இப்போ அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து எடுக்கிற ப்ராஃபிட்ல ஷேர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ப்ராஃபிட் கம்மியாக இருந்தால் கம்மியான ஷேர் இருக்கும், ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதிகமான ஷேர் வந்து இருக்கும். ஆனால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ கமிட்மெண்ட், அதாவது இப்போ வந்து ஒரு 3%, 5% அப்படிங்கிற மாதிரி ட்ரேடர் வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 5% கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 5% கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணும். அது லாஸ்ட்ல இருந்தாலும் சரி, அது சில டைம்ல வந்து 20% வந்து அந்த ட்ரேடருக்கு ப்ராஃபிட்ல இருந்தாலும் உங்களுக்கு அந்த 5% கொடுத்தா போதும். ஆக்சுவலி இதுதான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி உங்க ஃபண்டை வந்து அப்படியே உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நீங்க ஃபண்டை கேட்குறீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டையும் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ அதுதான் ஆக்சுவலி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்.